கூட வண்டியில வந்து ஒரு பேட் எடுத்துட்டு வரணுமா இல்லையா? அவுட் ஆயிட்டானா? அச்சா 6 அடிக்கணும். மாமா பேட்டிங் ஆட போறாரு. எங்க மாம் என்னடா கேப்டன் நாங்களே கிரிக்கெட்டுக்கு மேட்சுக்கு டைம் ஆகுது கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். இதில் போய் இப்போ போய் கொத்தமல்லி வாங்க போகிறேன், அது வாங்க போகிறேன்னு சொல்லி நம்மள இது பண்ணுறான் பையன். நடக்கிற ஸ்டைல பாரு, ராஜ பக்கத்து மாரி வராரு பாரு. ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். இவங்க கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டாங்க, ஆனால் ஒருத்தரும் இங்கே 3 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க. பார்ப்போம். பாஸ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ கோனே எப்போதால வரா? 5 நிமிஷம். எங்க வரா? நம்ம எங்கே போனாங்களா? மலேசியாக்கு வரானுங்கிறோம். கிரவுண்டுக்கு வந்துடுறியா? வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னொருத்தனை கூப்பிடணும்டா. இன்னொருத்தனை கூப்பிடணும். வேறு என்ன எப்போ வராது? என்னாச்சுன்னா மனசு ஒரே கவலையா அதெல்லாம் இல்லைங்க, விளையாட மட்டும் கூப்பிடுறாங்க. ஒரு பேட் எடுத்துட்டு வரணுமா இல்லையா? அது கூட இல்ல. 3 பிளேயர்ஸ் ரெடி ஆகிட்டோம். இன்னும் நாங்க எவ்வளோ பிளேயர்ஸா? அடையங்கப்பா 11 பேர். அடையங்கப்பா மாதிரி 4 பேர். நாங்க எங்க 4 பேர்? 3 பேர் தான் இருக்கோம். இன்னொரு வந்துட்டு இருக்கான். இப்பதான் சாப்பிட்டு இருக்கான். 5ஆவது வீட்டுல போயிட்டு இருக்குது. சாப்பிட்டு வந்துருவான். இதுக்கு பேர் ஜோக்கா? காசு நாங்க பேட்டுக்கு எல்லாம் போயிருந்தா வீடியோ போறோம். ஆமா சரி, நாங்க பேட் வாங்கிட்டு வந்துடுறோம். கிரவுண்டு கிட்ட போய் நாங்க பாக்குறோம். நம்ம 6 போனோம்ல. 6ஆ? கூட வண்டியில வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகல. போல ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இல்ல இல்ல, இப்போ வந்து கீழே வீழ்ந்துருச்சு. இவரு நம்ம பாஸ் டோட்டலா பேட்டும் பால் வந்து மொத்தம் ரெட் கார்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கொடுக்குறீங்க. அங்க போயிட்டு பேட்டு வாங்கினதுக்கு மதிப்பு ஜெயிச்சு கொடுக்கறது தான் மச்சான். அச்சா 6 அடிக்கணும் இல்ல 4 அடிக்கணும். ஒர்க் அவுட் மட்டும் ஆனா அப்புறமா அவ்வளவுதான். மற்ற காசு நீ தான் போட்டுக்கணும். என்ன பறக்கான அது இங்க நிறுத்தலாமா? பாருங்க, எங்க மாமா போயிட்டு இருக்காரு. கிரவுண்ட் வந்துருச்சு. கிரவுண்டுக்கு வந்துருச்சு பாருங்க. இவரு இன்னைக்கு போட்டு அடிக்க போறாரு. நாங்க வந்து கிரவுண்டுக்குள்ள 11 பேர் கரெக்டாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரவுண்டுக்கு வந்துட்டோம். இவரு தான் அடேங்கப்பா. நாங்க 4 பேர் டீம். நாங்க ஒப்படைச்சிட்டோம். எல்லாம் இனிமேல் இவரு தான் பத்திரம். கேப்டன் அவர் வைஸ் கேப்டன். இவரு எங்க தலை கீப்பர். இவரு வாட்டுக்காக கொலை பண்ற ரேஞ்சுக்கு இருந்தா இந்த பேட் வெயிட் இருந்தா நம்ம மாட்டோம். பேட் வெயிட் கோச் சொல்லிட்டாரு. கோச்சிக்கிறாரு. பாருங்க, நாங்க கஷ்டப்பட்டு வாங்கினதுக்கு வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. வெயிட்டா இருக்கலாம். வெயிட் இல்லாம இருக்கக்கூடாது. ரோடுக்கு வந்துடும். நல்லா இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பால் பத்தாய்க்கு போகிறோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் நெருப்பாக வேலை செய்யணும். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ணணும். உலகத்தை வேண்டிட்டு பத்தாய்க்கு போகிறோம். பால் கூட நல்லா பவர் போகும். மாம் இது ஏன் பண்ணுறது? இது வந்துட்டு பால் நல்லா பவுன்ஸ் வரும், நல்லா கிடைக்கும், கிரிப்பு கிடைக்கிறதுக்கா? ஆமாம். ஏன்னா அந்த நான் எங்கள் டீம் எல்லாமே ஸ்பின் பாலர் தான். அடா அடா அடா
அதுல போட்டுட்டு மச்சான். என்ன பண்றாரு? அவனும் சொல்றான் ஹைட் ஆகுறவன். நீ செம்மையாகிறப்பா. அடா 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 பக்கத்துல அந்த அறுவாடை அச்சா ஒரு 6 தான் போடுறாங்க. இடத்த பிடிங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறவன கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க பார்த்தா அடேங்கப்பா 11 பேருன்னு நினைச்சு பார்த்தா 4 பேர் தான் இருக்காங்க. அடேங்கப்பா 11 பேர் மாதிரி இல்லையா? ஆள் இல்லாம சேர்த்த 11 பேர் மாதிரி இல்ல இருக்கு. ஜெயிக்கிறோம். நீங்க நம்ம அடி எல்லாமே இடி பேரும் அப்படியே. ரெடி பண்ணுங்க, ஏதோ ஒரு டீம் உருவாக்குங்க. ஆமா பேட்டிங் ஆடிட்டு ஹாய் மாம். ஹாய் गाइस பாத்தீங்களா விளையாடுவே பார்க்கல. இப்ப நான் ஆடுறத மட்டும் பாப்பாங்க பாரு. ஏய் அச்சா 6 தான் போவா எல்லாம். கேமராமேன் நீ ட்ரை பண்ணு. கேமராமேன் சாவு அடிக்கிறாங்களே என்னைய. மாம் இப்போ நீ அடிக்கிறது 6 போகுமா 4 போகுமா? அகலப்பந்து போட்டாருங்க மாமா. தலை எங்க போற? நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அந்த இடத்துல 6 போடு. அடிப்போம். நீ அடிப்ப. அடிக்கலாம் பரவாயில்ல நம்ம ஓடுவோம். ஏன்னா அப்போ நல்லா பாஸ் தரும். டேய் ஓடுவாங்க. அதே 6 போடு. ஆச்சா? கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் தர்றதுதான் நல்லது. சரியா? அது ஒரு வாட்டி காமிச்சிருங்கப்பா அண்ணா லாஸ்ட்ல. ஓகே. கொடி ரொம்ப 6. இந்த கம்பம் தாண்டா 2. வெளியே போனா ஒரு 2 தான். பிச்சு கொடுப்பாங்க ஒரு 2 தான். கூடிக்கே இல்ல ஒரு 2. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி பால் வெளியே போனா யாராச்சாலும் அவங்கள பால் எழுந்தரணும். ஓகே. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஓகே. ட்ரையல் மாமா பேட்டிங் ஆட போறாரு. மாமே 6 4 ஓ நோ 6 4 அடிக்கிறோம் ஜெயிக்கிறோம். தா 6 4 அத்தா கேட்டோம். எதில தெரியலங்க. சரிங்க. ஆத்தாடி ஆத்தா. என்னடா விளையாட்டு தான் வந்துருச்சு 2 தானா? அச்சி தான அதான் 2 எடுத்துட்டீங்களே. அது வந்தா என்ன வரல 2 போ. இல்லையா? இவரே ஓட்டு 2 போ. அந்த வெளிய போய் 2 தானே. இங்க அடிங்க 6. ஷாட்டுங்க. ஷாட் பால் பின்னா போ 6 போகுமா 4 போகுமா? அச்சா பாலே இருக்காது. பைத்தியமா இவன். தலை ரெடி ஆயிட்டு இருக்காருங்க. ஓ நோ தம்பி போங்க தம்பி. கேமராமேன் ஜல்தி ஃபோக்கஸ் करो. அம்மா யூ வாட் டு பேட் போடுறதே வேண்டாம். ஒரே பால் மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். சரி இப்போ கொஞ்சம் டயர்ட்னால வந்துட்டேன். கல்லுக்கு எக்சர்சைஸ் பண்ணேன். தலை 6 4 பார்க்கலாம். இப்பதான் அடிச்சாருங்க. பால் வந்துச்சா?
ஏய் பேட்டிங் என்னது பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. காய்ஸ் அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்களா? காய்ஸ் போறஸ்டா காய்ஸ். தல மேட்ச் என்ன சொல்றீங்க? மேட்ச் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கா? எப்போ போறது? நீங்க எப்போ பேட்டிங் ஆடுறது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நெக்ஸ்ட் அவுட் ஆன பிறகு போய் அவுட் ஆனவன ஆடுறீங்களா? லாஸ்ட் லைன் எடுக்கிறீங்களா? இந்த மேட்ச் நான் தான் லாஸ்டா. பாப்போம். நான் அடிச்சு பார்க்கலாம். இதான் இன்ஸ்டாகிராமா? இல்ல. என்ன கொட்டணும்? ஆல்ரெடி நம்ம கொட்டி போய் தான் கிடைக்குது பாது. ஆமா இவர்தான் எங்க பேட்ஸ்மேன். எதுவுமே இல்லை. இப்போ கேளு என்கிட்ட மேட்ச் அங்கே 10 ரன் 13 அடிக்கணும். அவன் நோண்டிட்டு இருக்கிறான். என்ன கட்டணுமா லைட் இருந்து வந்து தீவிரவாதமானு என்ன கேட்குறான். அதுக்கு தான் நான் இதாண்டா அம்மா கடுப்பாமா அது. இப்போ ஃப்ளைட்டு மேட்ச் இப்போ கிரிக்கெட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குரூப்ல ஒருத்தர் புதுசா வந்துருக்காரு. இவர்தான் நம்ம கேப்டன். அண்ணனுக்கு டுருன வாங்கிட்டு வாடா. எக்ஸ் கேப்டன். இப்போ அடிக்கணும். நம்ம டீம் களை இறங்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். இவர் இப்போ தான் அடிச்சு கிழிச்சாரு. எவ்வளோ போரா? ஃபர்ஸ்ட் மேலே போற வச்சுக்கிறாரு. என்ன பறக்கான இது? மேட்ச் ஜெயிச்சிருமா தகுமா இல்லை பார்க்கலாம் எப்படி ஆடுறாருன்ட்டு. நான் அடி வாங்குறான். நம்ம பால போறான பெடக்ஸுக்கு பால அடி வாங்குறது ஆடுறா. பவுலர் பார்க்க ரொம்ப பல்கெல்லாம் இருக்காரு. அடிச்சுக்கலாம் பண்ண பாலு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. பால் எங்கே போச்சுன்னு பார்க்கல இருங்க. தேடுறானுங்களா? எங்கே போச்சுன்னு தெரியப்பா பால். என்னடா ஆச்சு? போர் கூட போலப்பா. 2 ரன் தான் எடுத்துக்கிறாரு. வெளியே போயிடுச்சு பால். கேட்சிச்சு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்றதுன்ட்டு. அவுட் ஆயிட்டானா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. ஐயோ மேட்ச் ரொம்ப மொக்கையா போயிடும் பொழுது. இந்த மேட்ச் என்ன போகுதுன்னு தெரியல. விக்கெட் ஆயிட்டு வந்து நிற்கிறான். வீடியோவில் நான் பார்க்கலீங்க. நீலவா ஓல்ட் ஆயிட்டேன். போல்ட் ஆயிட்டாரு. இப்போ எங்கள் கோச்சர் இறங்கியிருக்காரு. கேப்டனு கோடு போட்டு இப்போ தான் சாமி கும்பிட்றாரு. பார்ப்போமே நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ என்ன நடக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு பாலே மூஞ்சிட்டு விட்டானுங்க. தலை கொஞ்சம் லைட்டாக அப்படியே மறைச்சு பார்த்துட்டு போகிறாரு. டீம் பிளானிங் என்னன்னு தெரியல. என்ன பேசுகிறான்னு தான் பார்ப்போம். தட்டெல்லாம் முடியாது. உடம்புல பட்டாலே வந்துரு. பேட் சேஞ்ச் பண்ணிட்டு எங்கள் ஏகேன்னு ஒரு ஆள் இருக்காரு. களத்தில் இறங்கியிருக்காரு. பார்ப்போம் ஃபஸ்ட்டு பால் என்ன பண்ணுறாருன்ட்டு. சார் போஸ்ட்னால தான் கொடுப்பாரு. அச்சா 6 தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த பால் என்ன ஆகுதுன்ட்டு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க. பவுலர் ஹைட்டாக விட்டு கிடச்சுறாருப்பா. ரொம்ப ரெடியாகிறாரு பவுலரு. சண்டை செய்துன்னு ஆயிடுச்சுன்னா அவனால என் மயிரை கூட கொடுங்க. சரிண்ணா பேட் வேண்டாம். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்டை சிக்கிறடா. என்ன பண்ண போகிறோம்? டார்கெட்டு அடிக்க வேண்டிய டார்கெட் தான். நான் லூசுதாங்க. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? எங்க டீம்ல எதுவுமே தெரியாம எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி பேச ஒரு ஆளு இங்க இருப்பாரு பாருங்க. லாஸ்ட் ஆனால் ஜூமிங் வரல. விஜயன் எவ்வளோ அடிக்கணும்? தெரியல. பார்த்தீங்களா இதான் எங்க டீம். எல்லாம் பழகிருச்சுடா. எதுக்கு ஆடுறோம் என்ன பண்றோம்னு தெரியாது.
ஆனால் நாங்கள் எல்லாம் அப்படியே நீட்டாக வந்திருப்போம் அப்படியே. நீங்க யாரா பசங்க? தெரியல, நாங்கள் டீம் எல்லாம் ஒரு டீம் உருவாக்குனது. தூக்கி வின் பண்ண வச்சுனா நாங்கள் எப்படி ஆடுறது பேட்டிங் நெக்ஸ்ட்டு? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அவுட் அவுட் போ களத்தில் விஜயன் 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 ஏய் நான் தான் போடு அதான் விஜயன் போ. நீ போடா. இல்ல இல்ல அவன் ஏதோ மனசாட்சி இல்ல. நான் தான் ஏய் நீ தான் போன விஜயன், நான் விஜயன். எவ்வளோப்பா? இந்த மிஸ்ஸிங்லடா யூஸ் பண்ணுங்க. விஜயன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பண்ணிட்டாங்க. அவங்க அடிக்காரன் ஒரு பால் தெரியுதுல? ஏய் எங்க சிங்க மாமா அப்பளதான் வயட போட்டுட்டே இருக்காங்க. அவங்க பேட்ஸ்மேன் ஃபீல் ஆகுறாங்க. ரைடு பண்ணாங்க. இல்ல மொட்டா அச்சா அவ்வளவுதான் அவுட் ஆஃப் சைடு இருந்தா. ஒரு ஏய் இவங்க வந்தானுங்க. அப்படி போட வச்சான். மச்சான் எல்லாத்தையும் விக்கெட் எடுத்துக்கிறான். ஓ நோ. விஜயன் இந்த மேட்ச் ஆடும்போது ஃப்ளைட் போச்சு, ஹெலிகாப்டர் போச்சுன்னா சொல்லக்கூடாது. மேட்ச் ஆட ரெண்டு போச்சு தெரியுமா சார்? நாம செகண்ட் பேட்டிங் 13 அடிக்கிறோம். அவ்வளோ மேட்ச் முடியல. அச்சா போரு விஜயன். சிங்க எப்பவுமே லாஸ்ட்ல தான் இறங்கும். ஃபர்ஸ்ட் இவங்க நல்லா அனுப்பி விட்டுறணும், அதுக்கப்புறம் நம்ம இது காட்டணும். பைத்தியமாயவன். இப்போ நம்ம டீம்ல இருந்து ஒருத்தர் அவுட் ஆயிட்டு வந்துக்கிறாரு. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்ப கேட்போம். ஹாய் மேம், இவர் தான் இப்போ அவுட் ஆகிட்டு வந்தாரு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன பையன் போட்டால் சின்ன பையனா? வேகமாக அடிக்கூடாதுன்ட்டு. சண்டை செய்துன்னு ஆயிடுச்சுன்னா அவனால என் மயிரை கூட விட முடியாது. சரி, கடைசியா நாங்க வின் ஆயிட்டோம். அது யார் அடிச்சா? எங்க மாமா ஜெயிச்சிட்டோம் பாரா. எங்க மாமா வின் பண்ணி ஜெயிக்க வச்சாச்சு. அதெல்லாம் லாபம் தான். வந்து எங்க மாமா வந்து சேஸ் பண்ணி வின் பண்ண வச்சாரு. நம்ம டீம் ஆளுங்க எல்லாம் விக்கெட் ஆயிட்டாங்க. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. ஏதோ ஒன்று ஆடி ஏதோ ஜெயிக்க வச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு, பவுலிங் சூப்பராக இருந்தா அவங்களுக்கு. ஓகே தான், ஃபைன் தான்.